பாடம் மீதி இருக்கு. அதையும் மட்டும் கொஞ்சம் போர்ஷன் தான் இருக்கு, அதை முடிச்சிடலாம். நம்ம அதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த நீதிமொழிகள்ல 2 பாடங்களையும், அப்புறம் வந்து பிரசங்கியில வந்து 2 பாடங்களையும், அப்புறம் வந்து உன்னத பாட்டுல 1 அப்படின்னு சொல்லி இனி வருகிற கிளாஸஸ் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயம் என்னன்னா, இது மேசியாவை குறித்ததான சங்கீதங்கள். மேசியாவை குறித்ததான சங்கீதங்கள் பழைய ஏற்பாட்டுல வந்து பழைய ஏற்பாட்டில் வெளிப்படும் கிறிஸ்துவின் துல்லியமான சித்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மேசியாவின் சங்கீதங்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த மேசியாவின் சங்கீதத்துல வந்து இப்ப மேசியா எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு ஒரு தீர்க்க தரிசனமாகவும் ஒரு துல்லியமான சித்திரமாகவும் வந்து நம்ம இதுல பார்க்கிறோம். சரி, அப்போ வந்து இந்த சங்கீதங்கள் எவ்வாறு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகின்றன அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரே ஒரு விஷயம் நமக்கு கிளியர் என்ன தெரியுதுன்னா, வேத வாக்கியங்கள் முழுமையான இந்த கர்த்தருடைய மீட்பின் திட்டத்தை கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே வெளிப்படுத்தின. அது வந்து நமக்கு வந்து நல்லாவே தெரியும். பழைய ஏற்பாடு காலத்திலேயே வந்து நமக்கு வந்து ஆண்டவருடைய மீட்பின் இந்த திட்டம் என்ன, இந்த ரட்சிப்பின் திட்டம் என்ன, இதுல வந்து ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற விஷயத்த வந்து பழைய ஏற்பாட்டிலே வந்து தீர்க்க தரிசனமாக முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்கு நல்லாவே தெரியும். அதுல அந்த முன்னுரைக்கப்பட்டதுல வந்து வெறும் தீர்க்க தரிசன புத்தகங்களுக்கு மாத்திரம் பங்கு கிடையாது. வெறும் தீர்க்க தரிசன புத்தகங்களுக்கு மாத்திரம் இல்ல, இந்த எபிரேய கவிதை நூல்களுக்கும் அது ஒரு பெரிய பங்கு இருக்கு. யோபுலையும் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கிறோம், சங்கீதத்துல வந்து முக்கியமா பல காரியங்களை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்ணோம்னா, இந்த இந்த முன்னறிவிப்புகள் எந்தெந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதலாவது என்னன்னா, இந்த பண்டைய இஸ்ரவேல் தேசத்தின் ஆராதனை. இதுல சங்கீதங்கள் இஸ்ரவேலரின் ஆராதனை மற்றும் வரலாற்று அனுபவங்களில் இருந்து உருவானது இல்லையா? இப்போ அதிலிருந்து அப்படியே நம்ம வந்து இந்த மேசியாவை குறித்தான காரியங்கள் அங்கிருந்தே நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். இது வந்து சங்கீதத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தீர்க்க தரிசன முன்னுரைப்புகள். இப்போ வந்து நேரடி தீர்க்க தரிசனம் மூலமாகவும் மேசியாவின் குணாதிசயங்களை நிழலாட்டமாக காண்பித்ததன் மூலம் அது வந்து இயேசு கிறிஸ்து குறித்து, மேசியாவை குறித்துனா அந்த விவரங்கள் நமக்கு வந்து என்ன பண்ணிருக்கு, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அடுத்து பார்த்தோம்னா கிறிஸ்துவின் பூர்ண நிறைவேறுதல். அப்ப என்ன நம்ம பார்க்கறோம்னா, இந்த சங்கீதத்துல வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அதாவது மேசியாவை குறித்ததான விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல வந்து இன்னும் வந்து அதை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இந்த சங்கீதங்களிலும் தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் எப்படி இந்த மேசியாவை குறித்ததான இந்த விஷயங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவில் எப்படி நிறைவேறுகிறது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். சரிங்களா? நிறைவேறுகிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்க்கிறோம். ஓகே, my voice audible? சரிங்க, டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி. சொல்லுங்க. வாய்ஸ் வருது சார். வாய்ஸ் வருது. இல்ல, திடீர்னு எனக்கு மொத்தம் வீடியோ விண்டோ க்ளோஸ் ஆயிட்டு திரும்பி ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், இப்போ இதுல வந்து இந்த உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது என்னென்ன உடன்படிக்கை இருக்கு சொல்லுங்க வரலாம். என்னென்ன உடன்படிக்கை நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம்? உடன்படிக்கை கேக்குதா? ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்றாரு, தாவீதோட உடன்படிக்கை பண்றாரு சார் கிறிஸ்துவுக்கு. ஆதாமோட உடன்படிக்கை, அப்புறம் தாவீதோட உடன்படிக்கை பண்றாரு. ஆதாமோட உடன்படிக்கை, ஆபிரகாமோட உடன்படிக்கை, தாவீதோட உடன்படிக்கை பண்றாரு. தாவீதனுடைய உடன்படிக்கை, நோவாவோடு கூட உடன்படிக்கை பண்றாரு. நோவாவோடு கூட உடன்படிக்கை, அப்புறம் மோசேவோட பண்றாருங்க சார். மோசேவோட முக்கியமான விஷயம்.
மோசேவுடனான இந்த உடன்படிக்கை. சரிங்களா? வந்து ஆடமிக் கவனன்ட், ஆதாமுடனான உடன்படிக்கை, நோவாய் கவனன்ட், நோவாவுடைய உடன்படிக்கை, ஏப்ரஹாமிக் கவனன்ட், ஆபிரகாமுடன், அப்புறம் வந்து என்ன மொசாயிக் கவனன்ட், அதாவது மோசேவுடன் செய்த, அது மோசேன்னா வெறும் மோசேடு பிரச்சனை கிடையாது, இஸ்ரேல் மொத்த தேசத்தோட மோசே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாவீதோடு செய்த உடன்படிக்கை. புதிய ஏற்பாட்டை நம்ம பார்க்கறது, நம்ம வந்து அதை வந்து புதிய உடன்படிக்கை அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இதுல இந்த மேசியாவின் இந்த வருகைக்கான அந்த அடித்தளம் அப்படிங்கிறது வந்து இந்த உடன்படிக்கையில பல விஷயங்கள்ல வந்து நம்ம பார்க்க முடியும். அந்த பிக்சர்ஸ் நம்ம பல விஷயங்களை பார்க்க முடியும். அதாவது ஆதாமுக்கான உடன்படிக்கை வந்து பல விஷயங்களை கிறிஸ்துவ நிறைவேறுது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கை, அந்த ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கை சொன்னாரு, உன் மூலமா நான் வந்து என்ன பண்ண போறேன், நான் இந்த முழு உலகத்தையும் வந்து உன் மூலியமா நான் வந்து ஆசீர்வதிக்க போறேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய அந்த ஆசீர்வாதம். அது வந்து டைவர்சிபிகேஷன் ஆஃப் த பிளஸிங்ஸ் அண்ட் த்ரூ த வேர்ல்ட் அப்படிம்பாங்க. அப்போ வந்து அந்த ஆபிரகாமின் உடன்படிக்கை முழுமையாக நிறைவேறுவது கிறிஸ்துவில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இதுல இவ்வளவு உடன்படிக்கையில வந்து கிறிஸ்துவோடும் எல்லா உடன்படிக்கையிலும் தொடர்பில் இருந்தாலும் ஒரு முக்கியமான உடன்படிக்கை வந்து கிறிஸ்துவோட இன்னும் அந்த மேசியாவுடனான ரொம்பவே கனெக்ட் பண்ணிருக்கிற ஒரு உடன்படிக்கைன்னு பார்த்தீங்கன்னா தாவீதின் உடன்படிக்கை. சரிங்களா? தாவீதின் உடன்படிக்கை அது என்ன? தாவீதின் வம்சத்தில் ஒருவரின் ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்ற தேவனுடைய வாக்கு தத்தம். அப்படி பார்த்தோம்னா எத்தனை பேருக்கு வந்து இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த முக்கியமா சொல்ல போனா இஸ்ரவேல் வரலாறு படம் முடிச்சிட்டீங்களா? ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல் தான் சார். இஸ்ரவேல் வரலாறு, ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல் சப்ஜெக்ட் கவர் பண்ணி இல்ல அது இப்பதான் நம்ம போட்டுருக்கோம், இதுக்கு முன்னால இல்ல. இன்னி போடுறீங்களா? ஓகே, ஐ திங்க் we should have done that one. ஓகே, இப்போ நீங்க இஸ்ரவேலின் வரலாறு அப்படி படிக்கும்போது பாத்தீங்கன்னா இதுல சவுல் ராஜாவானார். சவுலுக்கு அப்புறம் யார் ராஜாவானார்? சாலமோன். தாவீது. சாலமோன். சாலமோன். ஓகே, சவுலுக்கு அப்புறம் யாரு? ராஜ்யம் உத்தரிக்கப்பட்டது எரேமியாவின் காலத்துல. அதுக்கப்புறம் வந்து சாலமோன் ராஜா. தாவீது உடனான ஆண்டவருடைய இந்த உடன்படிக்கை இருக்குது. அப்போ உன்னுடைய சிங்காசனம் என்னடைக்கு நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப என்னாச்சுன்னா, சரி தாவீதுக்கு அப்புறம் யார் வந்தான்? சாலமோன். சரி, சாலமோனுக்கு அப்புறம் என்னாச்சு? ராஜ்யம் ரெண்டா பிரிக்கப்பட்டது. இரண்டா பிரிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த வடக்கு ராஜ்யமாக இஸ்ரேல் வந்து என்ன ஆகுது? கிமு 721 ஆண்டு என்ன ஆகுது? வீழ்ச்சி அடைந்தது. ஓகே, ரொம்ப அருமை. அப்ப உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், பரவாயில்ல. அடுத்து தெற்கு ராஜ்யம் என்ன ஆகுது? சார் பாபிலோன் ராஜ்யம் அந்த நேபுகாத்நேசரால வீழ்த்தப்பட்டுச்சு. ஓகே, பாபிலோன் ராஜ்யத்தில் வீழ்த்தப்பட்டது. அப்போ இந்த தாவீதினுடைய இந்த சிங்காசனம் இப்ப எங்க கண்டினியூ ஆகுது? வடக்கு ராஜ்யம் வந்து முழுமையா வந்து அசீர்களால் அழிக்கப்பட்டது. நிறைய பேர் வந்து கொலையுண்டார்கள், இன்னும் பல பேர் வந்து சிறையுண்டார்கள், சில பேர் வந்து அங்கிருந்து துரத்தெடுக்கப்பட்டார்கள். அப்ப அங்க இருக்கிற சிங்காசனம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து தெற்கு ராஜ்யத்துல என்ன இருக்குது? அங்கேயும் பாபிலோனின் அந்த ராஜ்யம் வந்து மொத்தமா அவங்களை வந்து 3 முறை படையெடுத்து வந்து 3வது முறை முழுவதுமாக அழித்து போடுகிறார்கள். அதுல வந்து பல பேர் கொன்று குவிக்கிறார்கள், பல பேரை வந்து என்ன பண்றாங்க, அடிமையிலாக கொண்டு போகிறார்கள், இன்னும் கொஞ்சம் பேர் மீதிருக்காங்க. ஆனா அந்த ராஜாலாம் அங்க கிடையாது. சரிங்களா? அந்த 70 ஆண்டு காலம் என்னாச்சுன்னா, இது வந்து அவங்க பாபிலோன் தேசத்துல அடிமைகளா இருக்காங்க. சரி, அடிமையா இருந்துட்டு திரும்பி வரும்போது யாருடைய தலைமையில் முதல் முறையா திரும்பி வந்தாங்க? ஜெருபாபேல் சன் ஆஃப் ஷெல்தியேல். ஷெல்தியேலின் குமாரனாகிய ஜெருபாபேலின் தலைமையில் வந்தாங்க. ஆனா ஜெருபாபேல் ராஜாவா? ஜெருபாபேல் ராஜா கிடையாது. அப்ப தேசத்தை அந்த சமயத்தை வழிநடத்துவது 2 பேர். ஒண்ணு செருபாபேல், ஷெல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல். 2வது வந்து யாரு? மகா ஆசாரியன் யோசுவா. இவங்க 2 பேர் தான் வந்து வழி நடத்தினாங்க தேசத்தை. ஆனா அப்ப ராஜாக்கள் கிடையாது, அவங்க ராஜாக்கள் கிடையாது.
அப்போ இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில எப்படி இந்த தாவீதின் வம்சத்தில் இருக்கிற தாவீதின் சிங்காசனம் வந்து என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற வாக்குதான் எப்படி நிறைவேறுது? கிறிஸ்துவ மூலமாய், கிறிஸ்துவின் மூலமாக எப்பவாவது ஒரு தடவை என்றென்றைக்கும் இருக்கு இல்லையா, அது எந்த கனெக்ஷன்? அது இந்த டிஸ்கனெக்ஷன் நடுவில் நம்ம பாக்குறோமே. அப்போ இதுல வந்து இந்த ஒரு விஷயமும் மேசியாவுக்கு கொடுத்த விஷயம் ரொம்ப கனெக்டடா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஒன்று என்னன்னா, இந்த உடன்படிக்கையில ரெண்டு சைடு நீங்க பார்க்கலாம். ஒண்ணு பூமியின் ராஜாக்கள், அதாவது பூமியில் உள்ள சிங்காசனம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நித்திய சிங்காசனம். அதுல இந்த பூமியில சிங்காசனமும் வந்து நிலைத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அது எப்ப இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இருந்திருந்தாங்கன்னா இருந்திருக்க வாய்ப்பு. ஆனா என்ன பண்ணாங்க, இஸ்ரவேல் சரித்திரத்தில் மனித ராஜாக்கள் தேவனுடைய நீதியான ராஜ்யத்தை ஸ்தாபிக்க என்ன பண்ணிட்டாங்க? அவர்கள் தவறினார்கள். தேவனுடைய நீதியான இந்த ராஜ்யத்தை அவர்கள் ஸ்தாபிக்க தவறியதால் அந்த போர்ஷன் முடிஞ்சு. அந்த பூமியின் ராஜாக்கள் அந்த அதுல வந்து என்ன பிரச்சனை, அது வந்து அதுல வந்து பெரிய ஒரு கேப் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். ஆனா அந்த தாவீதின் வம்சத்துல ஒருவன் ராஜ்யம் என்னென்றைக்கு நிலைத்து நிற்கும் என்ற தேவனுடைய வாக்குறுதி யாரு நிறைவேறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அது கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது. நீங்க சொன்ன மாதிரி புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவையே இந்த உடன்படிக்கையின் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும் தாவீதின் குமாரனாக அடையாளப்படுத்தப்படுது. புரியுதுங்களா? தாவீதின் வம்சத்தில் இருக்கிறவர்கள் தானே வந்து அந்த சிங்காசனத்தில் வீட்டு இருப்பார்கள் அப்படின்னு. அப்போ புதிய ஏற்பாடு என்ன பண்ணுதுன்னா, அந்த தாவீதுடைய வம்சத்தில் வருகிறவர் யாரும் இல்ல, அது இயேசு கிறிஸ்து தான். அப்போ வந்து அதனாலதான் புதிய ஏற்பாடுல வந்து நம்ம வந்து இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்கணும்னா, தாவீதின் குமாரன், அதான் வந்து இயேசு கிறிஸ்து. ஏன்னா அந்த இயேசு கிறிஸ்துவில் தான் தாவீதுடனான ஆண்டவர் செய்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள் முழுமையாக நிறைவேறுகிறது. அதனாலதான் வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து மேசியா வந்து தாவீதின் குமாரனாக வந்து புதிய ஏற்பாடு என்ன பண்ணுகிறது, அடையாளம் காட்டுகிறது. புரியுதுங்களா இங்க? அதனால இந்த தாவீதுடைய உடன்படிக்கை வந்து மேசியான வருகைக்கும் இன்னும் வந்து ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சில சங்கீதங்களை எடுத்து நம்ம வாசிப்போம். அதுல வந்து இந்த மேசியாவை குறித்ததான இந்த சங்கீதங்கள் இல்லையா, இந்த மேசியாவை குறித்தான சங்கீதங்கள்ல என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கறது நம்ம பார்ப்போம். சரிங்களா? மேசியாவை குறித்தான இந்த சங்கீதங்கள். இப்போ இந்த மேசியாவை குறித்தான சங்கீதங்கள்ல வந்து ஒரு சில சங்கீதங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சங்கீதம் 2, அப்புறம் சங்கீதம் 22, சங்கீதம் 16, சங்கீதம் 110, அந்த மாதிரி சில விஷயங்கள்ல வந்து நம்ம இன்றைக்கான இந்த சமயத்துல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு சங்கீதம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 2. இந்த சங்கீதம் 2 வந்து திஸ் இஸ் a messianic psalm, அதாவது மேசியாவை குறித்தான இந்த சங்கீதம். ஸோ சங்கீதம் 2 நம்ம வந்து வாசிக்கலாங்களா? சங்கீதம் 2. ஜாதியில் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகமனனுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவள் கட்டுகளை அறுத்து அவள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவளை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதியில் உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோளால் அவளை நொறுக்கி குயக்களத்தை போல அவளை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையா இருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக்குள்ளையர் யாவரும் பாக்கியவான்கள். இந்த சங்கீதம் 2ஆம் சங்கீதம் இல்லையா, இந்த சங்கீதம் 2 நாம் பார்க்கிற விஷயம் என்னன்னா ஒரு கான்ட்ராஸ்ட்.
என்னன்னா பூமியின் ராஜாக்கள் அப்படிங்கிற அந்த பூமியின் ராஜாக்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க? அடுத்து இங்க தேவனுடைய குமாரன் மேசியா, இங்க மேசியா தேவனுடைய குமாரனாகவும் சகல ஜாதிகள் மீதும் உரிமையுள்ளவராக சித்தரிக்கப்படுகிறார். இங்க அதான் நம்ம பார்க்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா பூமியின் ராஜாக்கள் தேவனுக்கும் அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவருமாகிய மேசியாவுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். சரிங்களா? ஆனா இந்த பக்கம் வந்து பூமியின் ராஜாக்கள் ஒண்ணு, அடுத்து இந்த பக்கம் வந்து மேசியா தேவனுடைய குமாரன் சகல ஜாதிகளின் மீதும் உரிமையுள்ளவராகவும் சித்தரிக்கப்படுகிறார். இதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த உலகத்தின் எதிர்ப்புகள் தேவனுடைய நோக்கங்களை வந்து ஒருபோதும் தடுக்க முடியாதுங்கிறது வந்து இந்த சங்கீதம் வந்து நமக்கு இன்னும் தெளிவா எடுத்து காட்டுது இல்லைங்களா? இதுல 4வது வசனம், பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது, அதாவது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. அவங்க வந்து என்ன திங்க் பண்ணிருக்காங்க அப்படிங்க நினைக்கிறதுன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவருடைய இந்த ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பி அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, தனக்கான, அதாவது ஆண்டவருடைய அதிகாரத்துக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தை வந்து தாங்கள் சுதந்திரிக்க வேண்டும். இதுக்கு வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃபால்ஸ் அட்டானமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆண்டவருக்கு கீழ்படிந்த, ஆண்டவருடைய அதிகாரத்தின் கீழ் அடங்கி இருக்க விருப்பம் இல்லாதவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தனக்குத்தானே ஆண்டவனாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இருக்காங்க. இது வந்து நம்ம பார்த்தோம்னா இது தொடக்கம் இங்க கிடையாது. இதனுடைய தொடக்கம் எங்க இருக்குன்னா ஆதி ஆகமத்திலிருந்தே இருக்கலாம். அங்கே ஜெனசிஸ், அங்க ஈடன் கார்டன், ஏதேன் தோட்டத்திலிருந்தே நம்ம வந்து இது நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் நம்ம? அங்க வந்து அந்த அந்த ஏதேன் தோட்டத்தில் செய்த அந்த அவங்க செய்த இந்த பாவத்தை குறித்து நீங்க சிந்தித்து பாரு. என்ன எழுதிட்டு பாரு. முதலாவது, அவர்கள் வந்து கர்த்தருடைய இந்த வார்த்தையை வந்து, கர்த்தருடைய வார்த்தையை குறித்து அவர்கள் என்ன பண்றாங்க? சந்தேகப்படுகிறார்கள். அதான் கேள்வி. ஆண்டவர் உண்மையாவே இப்படிதான் சொன்னாரா? ரெண்டாவது, நாங்க இந்த 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 கனியை சாப்பிட்டாங்க மறித்து விடுவோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஓ, யூ வில் நாட் டை. அப்படி கிடையாது. அப்படிங்கும்போது ஆண்டவர் வந்து ஏதாவது ஒரு விருப்பம், அதாவது ஆண்டவர் முக்கியமான மனிதர்களுக்கு ரொம்ப அனுகூலமான சில விஷயங்களை வந்து மறைத்து வைக்கிறார், அவர் பொய் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய அந்த கேரக்டரவே என்ன பண்றாங்கன்னா இங்க வந்து என்ன பண்றாங்க? அசாசினேட் பண்றாங்க. ஸோ அந்த இந்த இடத்துல என்னன்னா கொஸ்டினிங் காட்ஸ் கேரக்டர். முதலாவது என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை சந்தேகப்படுகிறார்கள். அடுத்து ரெண்டாவது என்ன பண்றாங்க? ஆண்டவருடைய அந்த குணாதிசயங்களையும் சந்தேகப்படுகிறார்கள். அப்புறம் மூணாவதுதான் வருது என்னன்னா இந்த ஃபால்ஸ் அட்டானமி. அதாவது ஆண்டவருடைய அதிகாரத்தின் கீழ் இருந்து அங்கிருந்து திமிரி கொண்டு அவங்க வெளியே போய் தனக்குத்தானே அதாவது அந்த அந்த அதிகாரத்தை தானே பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. அதாவது அதனாலதான் அடுத்த வருஷம் சொல்லு, யூ வில் பி லைக் காட். நீயும் வந்து ஆண்டவரை போல ஆயிருவீங்க. நீங்க இந்த கனியை சாப்பிட்டு நீங்களும் ஆண்டவர் போல ஆயிருவீங்க. அப்ப என்னன்னா, ஓ, இந்த இடத்துல வந்து ஆண்டவருக்கு கீழே, அந்த அதிகாரத்துல கீழே எனக்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நானே ஆண்டவர் மாதிரி நான் ஆயிடுவேன் அப்படிங்கிற அந்த ஃபால்ஸ் அட்டானமி அப்படிங்கிற. அதுக்கப்புறம் தான் அவர்கள் வந்து அந்த பாவத்தை வந்து இந்த செய்கையில் செய்தார்கள். அது ஆக்ட் ஆஃப் ரிபெலியன் அப்படின்னா அது வந்து ஆண்டவர் பண்ணாங்க. அந்த அந்த இந்த ஃபால்ஸ் அட்டானமிக் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பாவத்தை வந்து அவங்க செய்கையில் செய்கிறார்கள். இது வரைக்கும் எல்லாமே இங்கதான் ஓடிட்டு இருக்கு. இருக்கீங்களா? என்னது? ஆண்டவருடைய வார்த்தை உண்மை, அவர் சொன்னது உண்மைதானா? அவர் ஒருவேளை நம்மகிட்ட விஷயங்கள் ஏதாவது மறைக்கிறாரா? ஓ, நம்மளும் வந்து அவர் மாதிரி ஆயிடலாம். அந்த இடத்துல வரும்போது தான் அந்த ஃபால்ஸ் அட்டானமி, தனக்குத்தானே ஒரு அதிகாரத்தை வந்து ஆண்டவரை அல்லாத ஒரு அதிகாரத்தை, தனக்குத்தானே ஒரு அதிகாரத்தை வந்து அவன் வந்து ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற அந்த மனிதனுடைய அந்த அந்த உள்ளூர ஒரு ரிபலியன் இருக்கு பாத்தீங்களா, அந்த கலகம் இருக்கு இல்லையா, அதுதான் பாவம். அது வந்து தொடர்ந்து கொண்டே போச்சு. ஆபேல் காயின் அவனுடைய கதையிலும் அது தொடர்ந்து தனிப்பட்டதா இருந்த பாவம் இப்ப குடும்பங்கள் வந்து என்ன செய்யுது, இந்த பாவம் பெருக ஆரம்பிச்சது. அங்கிருந்து பார்த்தோன்னா அங்கிருந்து முடியவில்லை. அதுக்கப்புறம் லாமெக் தன்னுடைய அவன் செய்த கொலையை குறித்து ரொம்ப பெருமையா பேச ஆரம்பிக்கிறான், செலிபிரேட்டிங் மர்டர்.
அப்புறம் அங்கிருந்து அதை விடல, அதுக்கப்புறம் போறாங்க எங்க நோவாவின் காலத்துக்கு வரைக்கிறது. நோவாவின் காலம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல இந்த பாம்பை வந்து முழு மனித குலத்தையும் வந்து பாதிக்க ஆரம்பித்தது. அப்ப அதான் ஆண்டவர் 8 பேரை முழு மனித குலத்தையும் அழித்து போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பாபேல் கோபுரத்தின் சமயத்துல வரும்போது அவங்க என்ன பண்றாங்க, let us make us a name for ourselves. அதாவது நமக்கு நாமே நம்ம ஒரு பேர் உண்டாக நம்ம ஒரு பெரிய இந்த கோபுரத்தை கட்டுவோம் பாருங்கள் வந்து அதை கட்டுவோம். அப்ப எல்லாத்துலயும் அவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னா, இந்தவருக்கு ஆண்டவரை அல்லாத தனக்குத்தானே ஒரு அதிகாரத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த அந்த கலகத்தினுடைய அந்த எண்ணம், அந்த கலக குரல்கள் தான் வந்து மனிதனை வந்து பல இடத்துல அந்த பாவத்தில் கொண்டு போய் சேர்த்தது. இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த சங்கீதம் 2 நம்ம பாக்குறோம், என்ன பாக்குறோம்னா, இவர்கள் ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். விருதா காரியம்னா என்ன, அவங்க தனக்குத்தானே ஒரு ராஜ்யத்தை உருவாக்கணும், யார்கிட்டையும் வந்து ஆண்டவருக்கு கீழே அடிபணிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. கர்த்தருக்கு விரோதமாகவும், அதான் இப்ப கர்த்தருக்கு விரோதமாகவும், அவர் அபிஷேகம் பண்ணவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். புரியுங்களா? இப்ப இதுவும் அதே விஷயம்தான். we will go out of the rebellion or we will go out of the accountability of God. நம்ம ஆண்டவருக்கு கீழ் நம்ம அடிபணிந்து இருக்க வேண்டும் அங்கிற அந்த இதுல இருந்து நம்ம எப்படி நம்ம வெளியே போய் ஆண்டவருக்கே விரோதமாக கலகம் பண்ணணும் அப்படிங்கிற அதே சிந்தனை இங்க நம்ம பார்க்கணும். இந்த ஒரு ஆண்டவருக்கு விரோதமாக செய்யும் இந்த கலகம் தான், இதுதான் இந்த பாவத்தினுடைய அந்த அந்த ஒரு 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 கோர். இது என்ன பண்ணதுன்னா, இதுல யாருக்கு விரோதமாக, இப்ப மேசியாக்கு விரோதமாக, இப்ப பூமியின் ராஜாக்கள் என்ன பண்றாங்கன்னா, தேவனுக்கும் அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவருமாகிய மேசியாவுக்கு விரோதமாக இங்க எழும்புகிறார்கள். ஆனால் அதெல்லாம் விருதா. பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை நிகழ்வார். அதான் வந்து இந்த பாபேல் கோபுரத்துல நம்ம பார்க்கும்போது எவ்வளோ பெரிய கோபுரம் கட்டியிருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, கீழே இறங்கி வந்து தான் பாக்குறாரு. இவங்க வானத்தை நோக்கி கட்டுறத ஆண்டவர் என்ன பண்றாரு, கீழே இறங்கி வந்து தான் பாக்குறாரு. அப்போ மனிதன் எவ்வளோ பெரிய பலம் புரிந்தவனா இருந்தாலும், எவ்வளோ பெரிய வல்ல காரியங்களை செய்தாலும் ஆண்டவருடைய பலத்திற்கு என்ன பண்ணுவோம், நிகர ஆகவே முடியாது. அதனாலதான் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் வந்து இவருடைய இந்த மனித பூமியின் ராஜாக்களுடைய அந்த கலகத்தை கண்டு ஆண்டவருக்கு வந்து எந்த பயமோ எதுவும் கிடையாது. ஆண்டவர் என்ன பண்றாரு, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை நிகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்தில் அவர்களோட பேசி தமது உக்கரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இரும்பு போலால் அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல் அவர்கள் உடைத்து போடுவேர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அதாவது அவரை முத்தம் செய்யுங்கள் அப்படிங்கும்போது அங்க வந்து ஆண்டவருடைய அந்த அத்தாரிட்டியை நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாரும் பாக்கியவான்கள். இந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து இதுல பார்க்கறோம் இல்லையா? இப்ப இது வந்து புதிய ஏற்பாட்டுல இதோட நிறைவேறுதல் இருக்கு. எங்க பாக்குறோம், அதான் வந்து இந்த சங்கீதத்தில் இருக்கிற இந்த ரெண்டாம் சங்கீதத்தில் இருக்கிறது வந்து மேசியாவை குறித்தான சங்கீதம். அதனுடைய நிறைவேறுதல் புதிய ஏற்பாடு நடக்கிறது இல்லையா? அதுல என்ன பாக்குறோம், இயேசுவின் ஞானஸ்தானம் மற்றும் அந்த மறுரூப மலை, அதாவது வந்து என்னன்னா டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த மறுரூப மலையில என்ன பாக்குறோம்னா, இவர் என் நேசகுமாரன் என்று தேவனுடைய சத்தம் இந்த சங்கீதத்தில் நிறைவேறுதலாகும். அவர் இயேசு கிறிஸ்துடைய ஞானஸ்தான சமயத்திலும் அந்த டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்ட், அதாவது அதோடைய வார்த்தை என்னன்னா மறுரூப மலை,
அந்த மறுரூப மலையில வந்து ஆண்டோடைய வார்த்தை சொல்வதில் வருகிறது இல்லையா, அந்த பரலோகத்தில் வருகிற அந்த ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்றது, இவர் என் நேசகுமாரன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கிருந்து நிறைவேற்றப்பட்டு இந்த சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 7வது வசனம், கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் அப்படிங்கிற இந்த சங்கீதம் 2டைய நிறைவேறுதல் தான் இந்த இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் வந்து இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் போதும் அதுக்கப்புறம் மறுரூப மலையில் இருக்கும் போதும் இவர் என் நேசகுமாரன் என்று சொல்லும் போது அது வந்து நிறைவேறுகிறது. சரிங்களா? அடுத்து சங்கீதம் 22 பார்ப்போம். சங்கீதம் 22 பார்ப்போமா? சங்கீதம் 22 இது வந்து ஒரு தாவீதினுடைய இந்த சங்கீதம். இதுல வந்து பாக்குறது என்னன்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு மறக்காது இல்லைங்களா? ஈஸியா வந்து நம்ம வந்து புதிய நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஈஸியா நம்ம சொல்லணும். சரிங்களா? எங்க இருந்து புதிய ஏற்பாடுல எந்த இடத்துல நம்ம பாக்குறோம்? சிலுவையில இயேசப்பா மறிக்கும் பொழுது சிலுவை ஏழு வார்த்தை வந்து சிலுவை மரணத்துல வரும். இது வந்து சிலுவையில் இயேசுவின் வார்த்தைகள். இதுல பார்த்தோம்னா 2 விஷயங்களை பார்க்கிறோம். தாழ்த்தப்படுதல், அதுக்கப்புறம் உயர்த்தப்படுதல். 2 விஷயங்களையும் நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கிறோம். முதலாவது என்ன பார்க்கிறோம்? தாழ்த்தப்படுதல். இதுல முதலாவது பார்த்தோம்னா என் தேவனே என்னை கைவிட்டீர். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ப்பவர்களின் பரியாசமும் நிந்தையும். என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து பரியாசப்படுத்துகிறார்கள், அவர்களை நிந்திக்கிறார்கள். இந்த விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். அடுத்து இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்னா அவரை நிந்திக்கிறார்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஓகே, இதுல நம்ம சொல்றோம்னா வஸ்திரங்களுக்காக சீட்டு போடுதல் மற்றும் கடுமையான சரீர பாடுகள் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த சங்கீதம் 22:18 படிங்க. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். இது வந்து இது நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? இதுவும் வந்து இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அறையப்படும் போது இந்த காரியத்தையும் வந்து நிறைவேறுகிறதை வந்து நம்ம பார்க்க முடிகிறது இல்லைங்களா? இப்போ வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரு சீட்டு போடுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இது வந்து ஆண்டவர் வந்து ஆண்டவரை பரியாசப்படுத்துகிறது வந்து நம்ம பார்க்கிறோம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். இது எல்லாமே நீங்க இந்த சங்கீதம் 22 அப்படியே படிச்சு பாருங்க. என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். இதெல்லாம் படிக்கும்போது நீங்க வந்து இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளை வந்து நீங்க வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து இது நிறைய கனெக்ஷன்ஸ் நீங்க பார்க்க முடியும். சரிங்களா? அடுத்து இத படிச்சு ஃபர்தர் அப்படியே போகும்போது பாத்தீங்கன்னா பாடுகளிலிருந்து மீட்கப்படுதல், அதாவது உயர்த்தப்படுதல் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அப்படியே இது வந்து தொடர்கிறது. இல்லை ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறார் அப்படின்னு அப்படியே கண்டினியூ ஆகுது. அப்போ உலகம் முழுவதும் தேவனை ஆராதிக்கும் அது வந்து ஒரு மாபெரும் வெற்றியாய் வந்து கருதப்படுகிறது. அப்ப என்னன்னா இந்த சங்கீதத்துல வந்து சிலுவை பாடுகளும் உலகளாவிய வெற்றியும் அப்படிங்கிற விஷயத்தான் இந்த சங்கீதம் 22 நம்மளால பார்க்க முடிகிறது. அப்ப என்னன்னா அந்த கர்த்தருடைய இந்த மீட்பின் திட்டத்தில் மகிமை அப்படிங்கிற விஷயம் வருவதற்கு முன்பாக பாடுகள் அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து நம்ம விசுவாசிகளுக்கு கர்த்தருடைய ஜனங்களுக்கு வந்து ஒரு நினைவூட்டுகிறது. இதுல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கிறோம்? இதுல வந்து முதலாவது பார்க்கறது பாடுகள் இல்லையா? முதலாவது தாழ்த்தப்படுதல், முதலாவது பாடுதல். அதுக்கப்புறம் தான் என்ன பார்க்கறோம்னா உயர்த்தப்படுதலும் மகிமை அடைதலுங்கிற விஷயத்த வந்து நம்ம இதில் பார்க்கறோம். சரிங்களா? இயேசு கிறிஸ்துவே முதல்ல என்ன பண்ணப்பட்டார்? அவர் வந்து
அவர் பாடுகளை வந்து அவர் அனுபவித்தார், அவர் தாழ்த்தப்பட்டார். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து மேசியா உயர்த்தப்படுகிறார். அப்படிங்கிற இந்த சங்கீதம் 22 வந்து நம்ம பார்க்கலாம். சரி, நான் அதனால உங்களுக்கு என்ன சொன்னா, இந்த சங்கீதம் 22 விசேஷமா நீங்க வந்து இந்த சங்கீதம் 22 எடுத்து நல்லா படிச்சு இதுல வந்து கர்த்தருடைய பாடுகளும் அப்புறம் கர்த்தர் வந்து உயர்த்தப்படுதலும், இந்த 2 விஷயமும் இந்த சங்கீதம் 22ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து வாசிச்சு பாருங்க. சரிங்களா? இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து சங்கீதம் 22 மறக்காதீங்க, சங்கீதம் 22 எடுத்து எப்படி கர்த்தருடைய பாடுகளும் பின் கர்த்தர் உயர்த்தப்படுதலும் இந்த சங்கீதம் 22ல வந்து முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க வந்து படிங்க. படிச்சுட்டு ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்க உங்களுடைய வீட்டு குடும்ப ஜபத்தின் சமயத்திலோ இல்லது உங்களுடைய திருச்சபையிலோ எப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் இதை வச்சு நீங்க வந்து ஒரு சிறிய ஒரு பாடத்தை வந்து சிறிய ஒரு டீச்சிங் வந்து நீங்க கொடுக்கலாம். சரிங்களா? சங்கீதம் 22ல. சரிங்களா? அடுத்து போயிடலாம். அடுத்து சங்கீதம் 16. சங்கீதம் 16ல நம்ம என்ன பார்க்கறோம்னா மரணத்தை ஜெயித்த மேசியாவின் உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது வந்து சங்கீதம் 16ல பார்க்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி கிறிஸ்துவ நிறைவேறல், இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மட்டும் முழுமையாக நிறைவேறுது. அதாவது மரணத்தின் மீதான வெற்றியையும் விசுவாசிகளுக்கு நித்திய ஜீவன் நிச்சயத்தையும் வந்து இது என்ன பண்றது நமக்கு வந்து வழங்குது. அப்போ வந்து அந்த என்னன்னா இந்த அப்போஸ்தலர்களுடைய வாதம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேதுரு, அப்புறம் பவுல், இவர்களுடைய பசங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா தேவன் தம்முடைய பரிசுத்தரை அழிவை காண ஒட்டார் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்களும் அதை குறித்து அவங்க பிரசங்கிக்கிறாரு இல்லையா? அதே விஷயம் வந்து இந்த சங்கீதம் 16லயும் வந்து நம்ம பார்க்கிறோம். என்னன்னா சங்கீதம் 16:10 நம்ம இப்படி வாசிக்கிறோம், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் அப்படின்னு. அப்போ இந்த சங்கீதம் 16ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா இது வந்து முழுமையாக நிறைவேறியது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் மட்டுமே இது வந்து இந்த சங்கீதத்தில் குறிக்கப்பட்டிருக்கிற இந்த விஷயங்கள் வந்து முழுமையாக நிறைவேறுகிறது. தாவீது வந்து என்ன, தாவீதினுடைய நிலை என்ன? தாவீது மரித்தான், தாவீது அடக்கம் பண்ணப்பட்டான், அவருடைய சரீரம் அழிவை கண்டது. இந்த இடத்துல வந்து ஆனா வந்து ஒரு கர்த்தர் தன்னுடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் அப்படின்னு அவர் சொன்னதுல வந்து தாவீதுடைய சிந்தனை வந்து ஓகே, இந்த சமயத்துல வந்து அவர் உயிர் வாழுங்கிற அந்த சமயம் வரைக்கும் ஆண்டவர் வந்து அழிவிட மாட்டார் அப்படிங்கிற விஷயம். ஆனா அது முழுமையாக நிறைவேறுது எங்க நிறைவேறுதுன்னு பார்த்தோம்னா கிறிஸ்துவில் தான் நிறைவேறுகிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். சரிங்களா? அடுத்து குயிக்கா நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 110. சங்கீதம் 110. சங்கீதம் 110. இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்? சங்கீதம் 110 இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன? மெல்கிசேதேக். மெல்கிசேதேக்கின் முறைப்படி என்னென்றைக்கும் ஆசாரியரும் ராஜாவுமாக இருக்கிற கிறிஸ்து, அதுதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ராஜரீக அதிகாரம், ரெண்டாவது என்னன்னா நித்திய ஆசீர்வாதம், நித்திய ஆசாரியத்துவம், அதாவது லாஸ்டிங் ப்ரீஸ்ட்ஹுட், நித்திய ஆசாரியத்துவம். அதாவது இப்போ மேசியா அவர் வந்து என்ன பண்றாருன்னா ராஜாவாகவும் இருக்கிறார், என்ன அதே சமயம் என்ன பண்றது ஒரு பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் வந்து அதிகம் மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு சங்கீதமாக வந்து இந்த சங்கீதம் 110 இருக்கு. ஆனா இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சங்கீதம். இது கொஞ்சம் வசனங்கள் தான் இருக்கு, 7 வசனங்கள் தான் இருக்கு. இதை படிச்சிருந்தாங்களா? யாரோ ஒருத்தர் படிக்கும். சங்கீதம் 110. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து உம்முடைய வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பணிக்கு
சமானமாய் உம்முடைய யௌன ஜனம் உமக்கு பிறக்கும். நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார். உம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். விஸ்தாரமான தேசங்கள் மேல் தலைவர்களாய் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். வழியிலே அவர் நதியில் குடியிருப்பார். ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். இதுல நம்ம வந்து முக்கியமான விஷயம் பார்க்கணும்னா, மெல்கிசதேக்கின் முறைப்படி என்ன பண்றாரு, என்றென்றைக்கும் ஆசாரியரா இருப்பார் என்று கட்டணம். இதனுடைய முதல் வசனத்தை படிக்கும் போதே நமக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இது இருக்கும். என்ன எழுதிருக்கு பாருங்க. முதல் வசனத்துடைய அந்த ஆரம்ப பகுதியை படிங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி ஓடு வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். ஓகே, இது வந்து யாரிடத்தில் சொல்கிறார்? கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. இப்ப யாரிடத்துல சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி சொல்கிறார். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவை நோக்கி சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவை நோக்கி சொல்கிறார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை சொல்றாரு. பிதா இயேசுவை நோக்கி சொல்கிறார். ஓகே, சோ இதுல என்னன்னா, இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்குங்களா. இந்த ஆரம்ப பகுதியே வந்து இது வந்து ஒரு மேசியாவின் சங்கீதம், கிறிஸ்துவை குறித்தான சங்கீதம்ங்கிற விஷயத்த வந்து புரிந்து கொள்றதுக்கு அந்த ஆரம்ப பகுதியே நமக்கு வந்து போதுமானதா இருக்கு. இதுல இருந்து என் வலது பாரிசத்தில் உட்காரம், இது சத்துருக்களை என்ன பண்றது, கீழ்படுத்தும் உன்னத அதிகாரத்தை வந்து அதுக்கப்புறம் மகிமை குறிக்கிறது. அதாவது நீ வந்து என்னுடைய வலது பாரிசத்தில் நீ உட்காரம். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரம். அது நம்ம பார்க்கிறோம். இங்க வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபர்தர் நம்ம கீழே வசனங்களை போய் பார்க்கும்போது 4வது வசனம், நீ மெல்கிசதேக்கின் முறைப்படி. அந்த இடத்துல வந்து ஒரு நித்திய பிரதான ஆசிரியர், அதாவது இந்த இயேசு கிறிஸ்துனுடைய இந்த ஆபீஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியங்கள் என்ன பண்ணும்போது இதுல வந்து அவர் ராஜாவா இருக்கிறார், ஆசாரியராகவும் இருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன 3 இருக்கு. ஒன்னு பிரீஸ்ட், அப்புறம் கிங், ராஜாவா இருக்கிறார், தீர்க்கதரிசியா இருக்கிறார், பிரீஸ்ட், ப்ராஃபட், கிங் இல்லைங்களா. அப்ப வந்து ராஜாவாகவும் ஆசாரியராகவும் தீர்க்கதரிசியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இந்த ராஜரீக அதிகாரம், நித்திய ஆசாரியத்துவம், இந்த ரெண்டையும் வந்து ஸ்பெசிபிக்கா பேசுறது வந்து இதுதான். இப்ப எபிரேயர் நிறுவம் வலியுறுத்துவது போல இயேசு ராஜாவாக ஆளுகை செய்கிறார். அதே வேளையில் தம்முடைய மக்களுக்காக பரிந்து பேசும் ஆசாரியராகவும் விளங்குகிறார். ஏன்னா ஆசாரிய ஊழியத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா. என்னன்னா ஒரு 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 தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாருன்னா, தீர்க்கதரிசி வந்து ஆண்டவருடைய வார்த்தையை வந்து மக்களிடத்தை கொண்டு போய் சேர்ப்பார். ஆனா ஆசாரியர் என்ன பண்ணுவாங்க, மக்களுடைய வார்த்தையை கொண்டு போய் ஆண்டவருக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதுல வந்து நீங்க வந்து இன்னும் இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நீங்க படிக்கணும்னா நீங்க வந்து இந்த பென்டெக்யூக் அப்படிங்கிற ஒரு புக், அதாவது பழைய ஏற்பாட்டில் உள்ள முதல் 5 புத்தகங்கள் இருக்கு. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 புத்தகங்களை நீங்க வந்து படிக்கும்போது அதுல வந்து முக்கியமான இந்த இந்த யாத்ராகமும் லேவியராகமம் இந்த 2 படிக்கும்போது கர்த்தருடைய அந்த அந்த பிரசனம் எப்படி இந்த இஸ்ரேல் மக்களுக்குள்ள இருந்தது, இதுல வரும்போது ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இதே இந்த லெசன்ஸ் நான் இப்போ வந்து இப்போ MD இங்கிலீஷ் ப்ரோக்ராம் நான் டீச் பண்ணிருக்கேன். அதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, how can a holy God dwell among the sinful humanity? அதாவது எப்படி ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் பாவமுள்ள இந்த மக்களிடையே வந்து வாசமா இருப்பார். அப்போ அந்த கர்த்தருடைய பரிசுத்தத்தை அவர்கள் நேரடியாக பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவர்கள் வந்து அழிந்து போகாதபடிக்கு எப்படி இந்த இந்த ஆசரிப்பு கூடாரமும் இந்த ஆசாரிய ஊழியமும் வந்தது அப்படிங்கிற விஷயத்த இன்னும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அப்ப இதுல வந்து ஆசாரியர் அப்படிங்கும் போது என்னன்னா, மக்களுக்கு பதிலாக மக்களை ரெப்ரசன்ட் பண்ணி ஆண்டோட போய் நிக்கிற அந்த ஊழியம் தான் வந்து என்னன்னா ஆசாரிய ஊழியம்.
இதுல வந்து இவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு, இந்த மெல்கிசேதேக்கின் முறைப்படி அவருக்கு நித்திய ஆசாரித்துவம் இருக்கிறது. அப்படிங்கும்போது என்னன்னா, அவர் ஒரு சைடுல அவர் ராஜாவாகவும் ஆளுகை செய்கிறார், இன்னும் அதே வேளையில் தம்முடைய மக்களுக்காக பரிந்து பேசும், அதாவது அந்த ஆசாரிய ஊழியம் அப்படிங்கிறதே வந்து மக்களுக்காக பரிந்து பேசும் அந்த ஊழியம். அப்போ மக்களுக்காக பரிந்து பேசும் ஆசாரியராகவும் அவர் விளங்குகிறார். இதுதான் வந்து நம்ம இந்த சங்கீதம் 110 வந்து நமக்கு பார்க்க முடியும். இப்போ இந்த சங்கீதம் 2 வந்து என்ன பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டுகள் என்ன தேசங்களின் கலகங்கள் இருக்கிறது. ஆனா கிறிஸ்துவில் நிறைவேறது எப்படி? ஞானஸ்தானம் மற்றும் உயிர்த்தெழுதலில் வெளிப்பட்ட தேவகுமாரன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆளுகை செய்யும் ராஜாவாக இருக்கிறார். சங்கீதம் 22 நம்ம பார்த்தோம்னா தாவீதின் வேதனை, அதான் வந்து அந்த நிலை. ஆனா கிறிஸ்துவில் நிறைவேறது என்ன? கிறிஸ்துடைய சிலுவை மரணமும் உலகளாகிய சுவிசேஷ வெற்றியும். இந்த 2 விஷயம் தான் வந்து சங்கீதம் 22 நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அது வந்து அதுல வந்து அதுல வந்து இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி பார்ப்போம்? ஒரு பாடுபடும் ரட்சகராக வந்து இந்த சங்கீதம் 22 பார்த்தோம். சங்கீதம் 2 வந்து ஒரு ஆளுகை செய்யும் ராஜாவாக மேசியாவை பார்க்கிறோம். ஆனால் சங்கீதம் 22 வந்து ஒரு பாடுபடும் ரட்சகராக வந்து நம்ம அங்க பார்க்கிறோம். அடுத்து சங்கீதம் 14 எப்படி பார்க்கிறோம்? மரணத்திலிருந்து காக்கப்படுதல், அதாவது பழைய ஏற்பாட்டு நீழல், அதாவது வந்து அந்த மரணத்திலிருந்து காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது. இங்க வந்து அந்த கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது எப்படி? அது எப்படி நிறைவேறுதுன்னா, கல்லறையை ஜெயித்து இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அப்போ இந்த இடத்துல சங்கீதம் 16 மேசியா எப்படி பார்க்கப்படுகிறார்? ஜெயம் கொண்டவராக அவர் வந்து பார்க்கப்படுகிறார். சங்கீதம் 2 ஆளுகை செய்யும் ராஜா, சங்கீதம் 22 பாடுபடும் ரட்சகர், சங்கீதம் 16 வந்து ஜெயம் கொண்ட மேசியா, ஜெயம் கொண்டவராக நம்ம பார்க்கிறோம். அப்புறம் சங்கீதம் 110 என்ன பார்க்கறோம்னா, அரசனுக்கான இந்த வாக்கு தத்தம். அதுதான் வந்து இந்த பழைய ஏற்பாட்டு நிழல் தாவீதினுடைய அந்த இதுல பார்க்கிறோம். ஆனா பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கும் பரிந்து பேசுகிறார், அதுதான் வந்து அந்த கிறிஸ்துவில் நிறைவேறதை நம்ம பார்க்கிறோம். இதுல யாரு? இயேசு கிறிஸ்து ராஜா, அப்புறம் இயேசு கிறிஸ்து ஒரு ஆசாரியரும் கூட. சங்கீதம் 2 ஆளுகை செய்யும் ராஜா, சங்கீதம் 22 பாடுபடும் ரட்சகர், சங்கீதம் 16 ஜெயம் கொண்ட மேசியா, சங்கீதம் 110 ராஜா மற்றும் ஆசாரியராக இருக்கக்கூடியவர் அப்படின்றதுதான் வந்து நம்ம இதுல பார்க்கணும். சரிங்களா? இதுல இன்னும் சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இப்ப மனித ராஜாக்கள் தவறவிட்ட நீதியையும் நியாயமும் நிறைந்த ராஜ்யம் தான் கர்த்தருடைய ராஜ்யம். அதுலயும் பாத்தீங்கன்னா சங்கீதம் 72 பூர்ணமான ராஜா நீதியுடனும் நியாயத்துடனும் நியாயம் தீர்த்து தேசங்களுக்கும் சமாதானத்தையும் செலுப்பையும் கொண்டு வரும் இந்த லட்சிய ராஜ்யத்தை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 48 என்னென்றைக்கும் நிலைத்திருக்கும் சிங்காசனத்தை கொண்ட ராஜரீக ஆளுமையை கொண்டாடும் அந்த சங்கீதம். இதுல என்ன பார்க்கணும்னா, இதுல வந்து கிறிஸ்துவின் 2 வருகைகள் நாம் பார்க்கணும். இதை வந்து பூமியின் ராஜாக்கள் தோற்ற இடத்தில் இயேசு வெற்றி பெற்றார். தனது முதல் வருகையில் மூலம் தேவனுடைய ராஜ்யத்தை அவர் துவக்கினார். 2ஆம் வருகையில் அதை முழுமையாகவும் காணக்கூடியதாகவும் அவர் என்ன பண்றாருன்னா ஸ்தாபிக்க போகிறார் அப்படிங்கிறதுதான் பார்க்கணும். இப்போ அடுத்து நம்ம வந்து சங்கீதத்துல சில விஷயங்கள் நம்ம பார்க்கறோம்னா, மனித பாடுகளை முழுமையாக சுமந்த நீதியுள்ள பாடுபடுகிறவர், நீதியுள்ள பாடுகள் உள்ளவர்களாய் வந்து நம்ம மேசியாவை நாம் பார்க்கிறோம். இது வந்து அவர் வந்து புறக்கணிக்கப்படுகிறார், துரோகத்தை வந்து அவர் துரோகத்தை வந்து அனுபவிக்கிறார். இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமானவராகவும் நீதி உள்ளவராகவும் தான் இருக்கிறார். ஆனா மனுகுலத்தின் பாடுகள், துரோகம் மற்றும் துன்பங்களை வந்து என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து முழுமையாக வந்து அனுபவிக்கிறவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்து அவர் வந்து ஒரு தனித்துவமான பாடல், உலகத்தின் பாடுகளை சுமந்தல் அவருடைய பாடுகளுக்கும் இணையற்றதா இருக்கிறது. அடுத்து பரிவுள்ள ஒரு பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார். அப்புறம் அவர் ஜபத்தின் முன்மாதிரியாகவும் இந்த இடத்துல நம்ம இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ இயேசுவின் இந்த ஊழியத்தையும் அப்புறம் அவருடைய இறுதி நேரத்தையும் வடிவமைத்த சங்கீதங்கள் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த இதாவது இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா,
அந்த இயேசு கிறிஸ்துனுடைய இந்த ஊழியத்தில் உள்ள ஊழிய நேரத்தையும், அதுக்கப்புறம் வந்து அந்த எஸ்பெஷலி இந்த அந்த அவருடைய ஊழியத்தின் கடைசி நாட்கள் அப்படிங்கிற அந்த சமயத்தை, அந்த கடைசி நாட்கள் அவர் செய்த ஊழியத்தை வந்து அதை வந்து சங்கீதங்களே வந்து என்ன பண்ணணும்னா முன்குறிக்கிறது. பல விஷயங்கள் சங்கீதங்களே முன்குறிக்கிறது. இப்போ அப்போ வந்து என்னன்னா என்ன சொல்றாரு, இந்த சங்கீதங்கள் முன்குறித்த விஷயங்கள் வந்து நிறைவேறுகிறது. புதிய ஏற்பாடுல பல வசனங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. என்ன பார்த்துருப்பீங்க? இந்த விஷயங்கள் இப்படி எழுதியிருக்கிற நிறைவேறும்படி இது வந்து இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிற வந்து இந்த வந்து நீங்க சுவிசேஷங்கள் படிக்கும்போது, அதாவது காஸ்பல்ஸ் படிக்கும்போது நீங்க பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்? இப்போ வந்து பழைய ஏற்பாடுல வந்து நம்ம என்ன பார்க்கறோம்னா, இந்த தீர்க்க தரிசன ஒருமைப்பாடு, கிறிஸ்துவின் பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், ஆசாரியத்துவம் மற்றும் ராஜரீகம் அப்படின்னு அனைத்தும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேலுடைய ஆராதனையாக இந்த சங்கீத பாடல்களிலேயே வந்து இதை குறித்து எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை பத்தி எல்லாமே வந்து நம்ம சங்கீதங்களே தெரிஞ்சுக்கலாம். மேசியாவை குறித்ததான பாடுகள், அப்புறம் வந்து மேசியாவை குறித்ததான மரணம், மேசியாவை குறித்ததான உயிர்த்தெழுதல், மேசியாவை குறித்ததான இந்த ஆசாரியத்துவம் மற்றும் மேசியாவை குறித்ததான இந்த ராஜரீகம், இப்படி எல்லாமே வந்து நமக்கு வந்து இந்த சங்கீதத்திலேயே வந்து நமக்கு வந்து பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ இது வந்து இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? அது வந்து புதிய ஏற்பாடுல தான் அது வந்து அதனுடைய உண்மைத்தன்மை இருக்கிறது. எப்படி? மேசியாவை குறித்து சங்கீதங்களை ஆராய்வதன் மூலம் தேவன் தமது வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதில் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை வந்து நம்ம வந்து ஆழமா புரிந்து கொள்ள முடியும். இந்த சங்கீதங்கள் கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களையும் வந்து எப்படி புதிய ஏற்பாடு நிறைவேறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதற்கப்புறம் கடைசியில இதுதான் ஒரு முக்கிய சுவிசேஷம், அதாவது ராஜ்யத்தின் வெற்றி. எப்படி தேவனுடைய ராஜ்யம் வெற்றி பெறும், அவருடைய மேசியா என்றென்றைக்கும் ஆளுவார், ரட்சிப்பு கர்த்தருடையது என்பதை வேதத்தின் முழுமையாக அதுதான் வேதத்துடைய முழுமையான செய்தி. அதை வந்து நம்ம முழுமையா நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ மேசியாவை குறித்த சங்கீதங்களை ஊழியத்துக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? இது மேசியாவை குறித்த சங்கீதம் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஓகே, சங்கீதத்துல வந்து இப்போ வந்து இயேசு கிறிஸ்து குறித்து, மேசியாவை குறித்து எப்படி என்னென்ன விஷயங்கள் எழுதிருக்கு, என்னென்ன காரியங்கள் வந்து அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமா பார்த்தா அவருடைய பாடுகளை கொடுத்திருக்கு, அவருடைய மனங்களை கொடுத்திருக்குது, உயிர்த்தெழுதலை கொடுத்திருக்குது, அவருடைய ஆசாரியத்துவத்தை கொடுத்திருக்கிறது, அவருடைய ராஜரீகத்தை கொடுத்திருக்கிறது, எல்லாமே இருக்கு இல்லைங்களா? சரி, இப்போ இந்த விஷயங்களை நம்ம வாசிச்சு அதை அறிந்து கொண்ட பிறகு நாம வந்து என்ன பண்ணணும்? இதை நம்மளுடைய ஊழியத்திற்கு நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு 3 விஷயத்தை நம்ம பார்ப்போம். நம்பர் 1, இப்போ வந்து போதகர்கள் என்ன பண்ணா, பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளை இடையிலான பிரிக்க முடியாத தொடர்பை சபைக்கு விளக்க இந்த சங்கீதங்கள் ஒரு வலிமையான ஆதாரமாக பயன்படுத்தலாம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, புதிய ஏற்பாட்டுல வந்து புதிய ஏற்பாடு தான் நமக்கு எல்லாமே முக்கியம். புதிய ஏற்பாட்டுல இருந்து மட்டும்தான் டீச்சிங், புதிய ஏற்பாட்டுல இருந்து மட்டும்தான் ப்ரீச்சிங், எல்லாமே புதிய ஏற்பாட்டுல இருந்து. நான் முதலுக்கு ஆரம்ப காலத்துல, கிறிஸ்துவுக்கு வந்து ஆரம்ப காலத்துல வந்து ஒரு 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 பாரம்பரிய சபையினுடைய ஒரு 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 அங்கத்தினர் ஒருத்தர் இருந்தார், ஒரு கிறிஸ்துவர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன சொன்னாருன்னா, புதிய ஏற்பாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம், பழைய ஏற்பாடு ஒரு ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், அதுக்கு வந்து ஒரு சில அந்த வரலாறு தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு தான் நமக்கு முக்கியம். அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா, டெய்லி வந்து காலையில வந்து டெய்லி வந்து புதிய ஏற்பாட்டுல ஒரு அதிகாரமும் பழைய ஏற்பாட்டுல ஒரு அதிகாரமும் படிங்க. நீங்க ஒரு தடவை முழுசா அந்த பழைய ஏற்பாட்டை படிச்சு முடிக்கிற வரைக்கும் புதிய ஏற்பாடை 3 தடவை படிச்சிருவீங்க. அப்போ புதிய ஏற்பாடு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ சில பேருக்கு என்னன்னா, இந்த பழைய ஏற்பாடுடனான அந்த தொடர்பை வந்து புரிந்து கொள்வதற்கு வந்து ஜனங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த போதகர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சங்கீதத்தை எடுத்து, இந்த சங்கீதத்துல இந்த மேசியாவை குறித்த சங்கீதத்தை எடுத்துக்காட்டாய் காட்டிங்கன்னு சொன்ன, அவங்க ஈஸியா எப்படி இந்த பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் எவ்வளவு இந்த பிணைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ள அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடுகளுக்கு இடையேயான இந்த பிரிக்க முடியாத தொடர்பை வந்து சபைக்கு விளக்குவது நம்முடைய கடமையா இருக்கிறது, போதகருடைய கடமையா இருக்கு. அந்த கடமை நிறைவேற்ற இந்த சங்கீதங்களை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா
நீங்க அதை வந்து நீங்க அது அந்த விஷயத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சங்கீதங்கள் வந்து ஒரு வலிமையான வலிமையான ஆதாரமாக நீங்க வந்து அதை பார்க்கலாம். சரிங்களா? ரெண்டாவது, ஆசிரியர்களுக்கு, அதாவது என்ன போல ஆளுக்கு உங்களை பல பேர் வந்து இந்த பைபிளுடைய காரியங்களை எடுத்து நீங்க வந்து பைபிள் ஸ்டடியா நீங்க டீச் பண்ணலாம். பைபிள் காலேஜ் தான் டீச் பண்ணணும் கிடையாது. உங்களுடைய சபையில, இந்த வாலிபர் கூட்டத்துல, இந்த குழந்தைகள் கூட்டத்துல, எந்த கூட்டத்துல எப்படி இருக்கு நீங்க வந்து கர்த்தருடைய வசனத்தை எடுத்து நீங்க வந்து நீங்க டீச் பண்ணீங்கனாலும் நீங்களும் ஒரு டீச்சர். சரிங்களா? உங்களுக்கு என்ன பண்ணா, இந்த தேவனுடைய மீட்பின் திட்டம் வேதம் முழுவதும் எவ்வாறு படிப்படியாகவும் நேர்த்தியாகவும் வெளிப்படுகிறது அப்படிங்கறத வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம், உங்களுடைய வேத பாடம் கேட்கறவங்களுக்கு வந்து நீங்க கற்பிக்கலாம். அதுல வந்து நீங்க இந்த சங்கீதத்தை வந்து நீங்க இந்த மாதிரி இந்த மேசியாதி கொடுத்த சங்கீதத்தை வந்து நீங்க வந்து பயன்படுத்தலாம். எப்படி தேவனுடைய இந்த மீட்பின் திட்டம் வேதம் முழுவதும் எப்படி இந்த ப்ராக்ரெசிவ் ரெவல்யூஷன் எப்படி திட்டம் வந்து படிப்படியாகவும் நேர்த்தியாகவும் எப்படி தேவனுடைய இந்த மீட்பின் திட்டம் வந்து வேதம் முழுவதும் எவ்வாறு வந்து வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நீங்க வந்து சிஸ்டமேட்டிக்கா சொல்லிக் கொடுக்கலாம். அது வந்து டீச் பண்றவங்களுக்கு, பைபிளை எடுத்து நீங்க வந்து மற்றவங்க டீச் பண்றவங்களுக்கு இந்த விஷயங்களை நீங்க செய்யலாம். அப்புறம் மூணாவது ஊழிய பயன்பாடு என்னன்னா, ஆராதனை என்ன சொல்றது, ஆராதனை வீரர்களுக்கும், அதாவது ஆராதனை தலைவர்களுக்கும் விசுவாசிகளுக்குமான ஒரு விஷயம் என்ன, கிறிஸ்துவின் மகிமையை உயர்த்தி பாடவும் பாடுகளின் மத்தியிலும் தேவனுடைய இந்த தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவர் அப்படிங்கிற நம்பிக்கை அடையவும் வந்து இது நமக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கு. அப்ப இந்த ஆராதனை இல்ல நடத்துறவங்க வொர்ஷிப் லீடர்ஸ் என்ன பண்ணலாம்னா இந்த தீமை ஃபோக்கஸ் பண்ணலாம். எவ்வளோ பாடுகள் மத்தியில் வந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, தேவன் தம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதில் என்ன பண்ணுவார், உண்மையுள்ளவரா இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த மேசியாவின் சங்கீதத்தை கொடுத்து நம்ம பல விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது. அப்ப அந்த தீம் அந்த பாடத்தை வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம போய் மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நம்ம இது நீங்க கொண்டு போய் சேர்க்கலாம். அப்படி சேர்க்கும்போது என்ன பண்ணணும்னா அந்த விசுவாசிகள், அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இது அந்த அவர்களுக்கு இது வந்து ஒரு நம்பிக்கையூட்டும் ஒரு 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 ஆராதனை கண்டிப்பா இருக்கும். இப்படி வந்து இந்த மேசியாவை கொடுத்தான சங்கீதங்களை வந்து என்ன பண்ணா ஊழியத்திற்கும் பல வகையில வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சில கேள்விகள் வந்து நீங்களே வந்து நீங்க இதை சிந்தித்து பார்ப்பதற்கான சில கேள்விகள் நீங்க அந்த கேள்விகள் நான் சொல்றேன், நீங்க வந்து வேணா நோட் பண்ணிக்கலாம். என்னன்னா, மேசியாவை குறித்ததான சங்கீதம் என்றால் என்ன, கிறிஸ்துவ இறையியலுக்கு அது ஏன் முக்கியமானது, இந்த கிறிஸ்டாலஜி படிக்கிறதுக்கு இந்த மேசியாவை குறித்தான சங்கீதங்கள் எவ்வளவு முக்கியமானவை, அதை பற்றி நீங்க வந்து திங்க் பண்ணி பாருங்க. அதை பத்தி தான் உங்களுக்கு முடிஞ்ச அதுக்கான கேள்விக்கான பதில்களை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ரெண்டாவது, சங்கீதங்களில் உள்ள மேசியாவை குறித்தான எதிர்பார்ப்புகளுக்கு தாவீதின் உடன்படிக்கை எவ்வாறு ஒரு அடித்தளமாக அமைகிறது, அதை நீங்க சிந்தித்து பாருங்க. சரிங்களா? மூணாவது கேள்வி என்னன்னா, கிறிஸ்துவின் ஊழியத்தின் எந்தெந்த பகுதிகள் சங்கீதம் 22 முன்னறிவிக்கப்படுகிறது. சங்கீதம் 22 நான் ஸ்பெசிஃபிக்கா நான் என்ன சொன்னேன்னா, நீங்க இந்த கிளாஸ் முடிந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அதை நீங்க படிச்சு பாருங்க. சரிங்களா? அடுத்து, இயேசுவின் உயிர்த்தெழுதலை சங்கீதம் 16 எவ்வாறு சுட்டி காட்டுகிறது, அதையும் நீங்க எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? இயேசுவின் உயிர்த்தெழுதலை சங்கீதம் 16 எவ்வாறு சுட்டி காட்டுகிறது. அடுத்து, புதிய ஏற்பாட்டில் சங்கீதம் 110 ஏன் மிகவும் முக்கிய வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதாவது நான் சொன்னேன்ல, சங்கீதம் 110 புதிய ஏற்பாட்டுல பல முறை மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த மாதிரி பல முறை மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது, அதுல முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நீங்க பாருங்க. மேசியாவை குறித்தான சங்கீதங்கள் வேதத்தின் மீதான நம்பிக்கை எவ்வாறு பலப்படுத்துறது, இதுதான் முக்கியமான விஷயம். இது வந்து என்ன பண்ணீங்கன்னா இது மூலியமா நீங்க வந்து விசுவாசிகளுக்கு வந்து இது நீங்க சொல்லிக் கொடுக்கும் போது அவங்களுக்கும் வேதத்தை கொடுத்தான இந்த நம்பகத்தன்மை வந்து அதிகப்படும். சரிங்களா? அது என்ன, மேசியாவை கொடுத்தான சங்கீதங்கள் வேதத்தின் மீதான நம்பிக்கையை எவ்வாறு பலப்படுத்துகின்றன. சரிங்களா? அடுத்து, இயேசுவின் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் சங்கீதங்கள் எத்தகைய பங்கை கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதையும் நீங்க வந்து மெடிடேட் பண்ணுங்க. இதெல்லாம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க திரும்பி இந்த வீடியோ லெக்சர்ஸ் உங்களுக்கு போடப்படும். அந்த வீடியோ லெக்சர்ஸ் வந்து இந்த கடைசி பகுதிக்கு வந்து இந்த கேள்விகள்லாம் நீங்க திரும்பி ரிமைண்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த கேள்விகளுக்கு நீங்க வந்து பதில் தர முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து,
நம்ம போதகர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த சங்கீதங்கள் இந்த ஊழியத்தில் எவ்வாறு, அதாவது இந்த சங்கீதங்களை ஊழியத்தில் எவ்வாறு நம்ம பயன்படுத்தலாம் சரிங்களா. இந்த அது நீங்க வொர்ஷிப் லீடரா இருந்தாலும் சரி, ப்ரீச்சரா இருந்தாலும் சரி, டீச்சரா இருந்தாலும் சரி, நீங்க வந்து இந்த மேசியாவுக்கு கொடுத்தான இந்த சங்கீதங்களை வந்து ஊழியத்தில் வந்து நீங்க எவ்வாறு நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிற சில கேள்விகளை வந்து நீங்க வந்து மெடிடேட் பண்ணுங்க. முக்கியமா இப்ப அடுத்து நமக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க சங்கீதம் 22 எடுத்து பொறுமையா படிங்க. நான் சொன்ன மற்ற சங்கீதங்களையும் உங்களுக்கு சமயம் இருந்தா எடுத்து படிங்க, ரொம்ப உதவிகரமா இருக்கும். ஆனா முக்கியமா ஒரு சில இந்த டைம் எடுத்து சங்கீதம் 22 வந்து நீங்க ரொம்ப இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையோட நீங்க கம்பேர் பண்ணி சங்கீதம் 22 நீங்க இன்னும் ஆழமா படிங்க. அதுல இருந்து உங்களுடைய, நான் கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எப்ப முடியுமோ அதுல இருந்து ஒரு பிரசங்கமோ அல்லது அதுல இருந்து ஒரு வேத பாடமோ உங்களுக்கு எங்க வாய்ப்பு கிடைச்சாலும் பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு வேலை நீங்க நினைக்கலாம், நான் வந்து ஊழியர்ல வந்து நான் எந்த லீடர்ஷிப்லையும் கிடையாது, அப்ப எனக்கு பிரசங்கம் பண்ணவோ இது பண்ணுவோ எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா, உங்க குடும்ப ஜபத்தில் நீங்க வந்து வசனங்களை எடுத்து நீங்க தியானிப்பீங்க இல்லையா, நீங்க பாட்டு பாடி ஒரு வசனத்தை படிச்சு அதுக்கப்புறம் தான் ஜபத்துக்கு போவீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாங்கன்னா, பாட்டு பாடினதுக்கு அப்புறம் அந்த வசனத்தை படிக்கும்போது இந்த வசனத்தை எடுத்து அதை படித்து அதுக்கப்புறம் அதை கொடுத்து சிறிய விளக்கங்களை கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜபத்துக்கு கலந்து போகலாம். எங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, இந்த சங்கீதம் 22 எடுத்து நீங்க கண்டிப்பா நீங்க வந்து நீங்க இதை தியானித்து அதை நீங்க மற்றவங்களுக்கும் போதிங்கள். இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு அனுபவமா இருக்கும் சரிங்களா. இதோட நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த சங்கீதத்தை குறித்தான பாடங்களை வந்து நம்ம நிறைவு செய்கிறோம். இதுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா சங்கீதத்தை குறித்து நம்ம பல நாட்கள் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. சங்கீதம் நம்ம வந்து எப்போ 1, 2, 3 கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் 2 வாரமாக நம்ம வந்து சங்கீதத்தை குறித்து தான் வந்து இவ்வளவு டீட்டெயில நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து சங்கீதம் நிறைவடைகிறது. அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீதிமொழிகளை குறித்து 2 கிளாஸஸ் பார்ப்போம். 2 கிளாஸஸ்ல நீதிமொழிகளை குறித்து பார்ப்போம். இன்னொரு 2 கிளாஸஸ் பிரசங்கி குறித்து நம்ம பார்ப்போம். அப்புறம் உன்னத பாட்டுக்கு ஒரு கிளாஸ் நம்ம வச்சுக்கோம் சரிங்களா. அதோட வச்சு இந்த எபிரேய கவிதை நூல்களை வந்து நம்ம நிறைவு செய்யலாம். இப்போ இன்னைக்கு கொஞ்சம் கிளாஸஸ் நம்ம சீக்கிரமாவே முடிக்கிறோம். இதுல முக்கியமான ஏன் காரணம் என்னன்னா, ஒண்ணு நம்ம சங்கீத புத்தகத்தை நம்ம வந்து முடிச்சிட்டோம். அடுத்த நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷா வந்து நம்ம வந்து புதிய கிளாஸ்ல வந்து நம்ம நீதிமொழிகளை தொடங்கலாம். இப்ப நீதியில கொடுக்கப்பட்ட இந்த சமயம் வந்து எதுக்குன்னா, நீங்க முடிவெடுத்து போறதா இல்லை, சங்கீதம் 22 எடுத்து தியானிக்க சரிங்களா. சங்கீதம் 22 எடுத்து நீங்க தியானிங்க. ஓகே பாஸ்டர் அலெக்ஸ். ஓகே பிரதர், ஒரு டவுட் பிரதர். எஸ் சொல்லுங்க. இப்ப சங்கீதம் 22:18 வசனத்துல, என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் இருக்கு. வஸ்திரம்க்கும் உடைக்கும் எது வித்தியாசம் இருக்கா பிரதர்? இப்ப வந்து இப்ப நம்ம ஆரம்பத்துல படிக்கும்போது இந்த பேரலலிசம் அப்படின்ற இந்த இணை நடை அப்படிங்கிற விஷயம் ஞாபகம் இருக்குங்களா? ஆமா பிரதர், படிச்சோம். அந்த இணை நடையினை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இதனுடைய பதில் உங்களுக்கே தெரிஞ்சிடும். இது வந்து ஒரு இணை நடை, இது வந்து ஒரு பேரலலிசம். அதாவது ஒரே காரியத்தை விளக்க 2 வெவ்வேறு சொற்களை பயன்படுத்துவது தான் இந்த இணை. அதுதான் அர்த்தம் ஒண்ணுதான். அர்த்தம் ஒண்ணு. பாவிகள் துன்மார்க்கம் அந்த மாதிரி. ஓகே பிரதர். ஓகே வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஓகே தேங்க்யூ சார். ஒரு சிலர் வந்து கிளாஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் மிஸ் பண்ண கிளாஸ்க்கு வந்து நான் ரெக்கார்டட் கிளாஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை லிசன் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் இந்த கிளாஸ்க்கு வாங்க. இல்லைன்னா உங்களுக்கு சில நேரத்தில் வந்து அந்த கண்டினியூட்டி வந்து உங்களால் வந்து பிக்கப் பண்ண முடியாது சரிங்களா. அதே போல் வந்து ஒரு சிலர் வந்து மிஸ் பண்ணுறீங்க, அது வந்து உங்களுக்கு வந்து பிரோஜனமாக இருக்குது. 2 கிளாஸ் 3 கிளாஸ் நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா மறுபடியும் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரியாது. என்ன நடக்குது, எங்கேருந்து பேசுகிறாரு, எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து புரியாது. தயவுசெய்து வந்து ஒவ்வொரு கிளாஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து 2வது விஷயம் வந்து, ஒருவேளை ரொம்ப எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் வந்து மிஸ் பண்ண கிளாஸுக்கு வந்து நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு அந்த கிளாஸை வந்து லிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நினச்சிங்க இந்த கிளாஸை வந்து அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பிரோஜனமாக இருக்கும் சரிங்களா. நிறைய பேருக்கு வந்து
நீங்க நிறைய கேள்வி உங்களால கேட்க முடியல அப்படின்னு சொன்னா ஒருவேளை வந்து நீங்க இந்த மாதிரி இருக்கலாம். ஒருவேளை வந்து இந்த கண்டினியூட்டி வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன நடக்குது ஏது நடக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழம்புன மாதிரி இருக்கும். ஸோ அதனால கிளாஸை மிஸ் பண்ணாதீங்க. ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எந்த கேள்வி இருந்தாலும் கூட என்ன செய்யுங்க, தாராளமா வந்து கேளுங்க. உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்கப்படும். சரிங்களா? வேற யாராச்சும் கேட்குறீங்களா? அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே ஓகே, நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஆனந்தராஜ் ஐயா ஜெபம் பண்றீங்களா? ஓகே சுருக்கமா ஜெபம் பண்ணி முடியும். இல்லை சித்திரம் நல்ல தவப்பனே ஆசிரியப்பட்ட இந்த நாளுக்காக சோதரம் கர்த்தாவே, நீவனே இந்த நாள்லயும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக சோதரம் கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சங்கீதங்கள் புஸ்தகத்தை ஆண்டவரே நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம்ப்பா. தேவனே, முழுமையாக விளையும் கொள்ள ஆண்டவரே இன்னும் எங்களுக்கு அதிகமான ஆண்டவரே சோதரப்பா ஆழமான இருதயத்தை தாங்க கர்த்தாவே, கேட்கக்கூடிய செவிகளை தாங்க நடத்துகிற தாசரே நீங்க எடுத்து இன்னும் அதிகமாக வல்லமாக பயன்படுத்துங்கப்பா. அவங்களுடைய எல்லா தேவையிலும் நீங்க சந்தித்தருளுங்க. கவனிக்கிற எங்களுக்கும் ஆண்டவரே அதை கேட்டு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்களுடைய சபைகளையும் அதை அபியாசப்படுத்த கர்த்தாவே நீங்க உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் ஆழமாக எங்களை ஆண்டவரே அதில் நாங்கள் விளைங்க நீங்க உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம். இப்போது நீங்களோடு இவ்வளவு நேரம் கூர்ந்து வழி நடத்தின தயவுக்காக இதை முழுமையாக எடுத்து நடத்துகிற பிபிசிக்காகவும் கர்த்தாவே அலெக்ஸ் பாஸ்டருக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவனுடைய சிரமங்கள் எதுவும் வீணாகி கூட போய்விடக்கூடாது கர்த்தாவே. அவனுடைய பலனை முழுமையாக பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம். இப்பொழுது இரவுக்குள்ளாக செல்கிறோம். உங்க கரம் கூட இருந்து வழி நடத்திட்டும் பாதுகாத்துக்கொள்ளட்டும். இப்ப இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பாஸ்டர். Thank you, brother. Praise the Lord. Thank you, sir. தேங்க்யூ ஃபர்ஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாய் குட்டிமா.